ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் ட்ராப் பண்ணுங்க மெசேஜ். ஸோ நான் அதுக்கு ரிப்ளை தரேன். ரைட், முதலாவது கொஸ்டின். அப்போ முதலாவது சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால், பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, பணி செயல்முறைமைகள் அனைத்தும் திறந்த மூல மென்பொருட்களாகும். ரைட், அப்போ இவங்க இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், விச் ஆஃப் த above இஸ் ஆர் கரெக்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ரைட், அப்போ இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற நேரம் அவங்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே என்னவா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் பே பண்ணி வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ இதை நான் ஆன்சராக எடுக்க இயலாது, ஒரு கரெக்டான ஆன்சராக எடுக்க இயலாது. ரைட், ஸோ நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொன்னால், ஏ இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வரக்கூடாது. ஸோ நான் கட் பண்ணுறேன். ரைட், ஏ இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வரக்கூடாது. ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், ஏ இருக்க கலெக்ஷனை கட் பண்ணுறேன். ரைட், பி, ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஆல் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ரைட், அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. எஸ், எங்களுக்கு தெரியும். ஒரு சாஃப்ட்வேரை ரெண்டாக கிளாசிஃபை பண்ணால், ரெண்டாக பிரிப்பமாக இருந்தால், ஒன்று முதலாவது இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் முறைமை மென்பொருள். அடுத்த சைடு வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பிரயோக மென்பொருள். ஸோ ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே தான் யார் வாரா அப்படின்னு சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வராது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, பணி செயல் முறைமைகள் அனைத்தும் முறைமை மென்பொருட்களாகும். ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் அக்ரி பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து சொல்கிறாங்க, பிரயோக மென்பொருட்கள் அனைத்தும் திறந்த மூல மென்பொருட்களாகும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இல்லை. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர், அதாவது பதிப்புரிமை உடைய மென்பொருள், பணம் செலுத்தி வாங்கக்கூடிய மென்பொருட்கள் இருக்கு. ஸோ சி ஆன்சரை எங்களால் அக்ரி பண்ண இயலாது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சரி, பி ஒன்லி தான். ஸோ நாங்கள் செகண்ட் ஆன்சர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் டைம் ப்ராசஸிங். ரியல் டைம் ப்ராசஸிங்கான எக்ஸாம்பிள். அப்போ ரியல் டைம் ப்ராசஸிங்னா என்னது? ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங், நிகழ்நேர முறை வெளிப்படுத்தல்ன்றதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட்டை நோ டிலே, தாமதம் இல்லாமல் திருப்பி எடுக்கிறது. ரைட், அப்போ அந்த இடத்துல டிலேன்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸிங்கை தான் நாங்கள் சொல்லுவோம் ரியல் டைம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு டிலே இல்லாமல் இருக்கிறது தான் சொல்லுவோம் ரியல் டைம். ஸோ முதலாவது இந்த பேரோல் சிஸ்டம், சம்பளம் சம்பந்தப்பட்ட ஒரு டீட்டெயில் எப்படின்னு சொன்னால், இவர் வந்து பேட்ச் சிஸ்டம். ஏன்னா சேலரி அப்படின்னு பார்க்குற நேரம் அது பேட்ச் சிஸ்டத்துக்கு கீழே தான் போகுது. ஏன்னா மந்த்லி ஒவ்வொரு என்னென்னத்தை ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து வந்துட்டு தான் ஃபைனலாக மந்த் எண்டுக்கு தான் சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதான் இந்த இடத்துல பே ரோல் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ அது பேட்ச் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகிறது இல்லை. செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி பில். எலக்ட்ரிசிட்டி பில்லும் மந்த்லி தானே பார்க்கணும், அப்போ அதுவும் வராது. தேர்ட் என்னன்னு சொன்னால் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிற நேரம் ஃப்ளைட் கண்ட்ரோலிங் எல்லாமே பேட்சாக நடக்க இயலாது, ரியல் டைம். இப்போ இன்புட் கொடுக்குற நேரம் அதுக்கான அவுட்புட் டிலே இல்லாமல் வரக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ரியல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர்டில் தான் இருக்குது, ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ ஏர் கண்ட்ரோலிங் எல்லாமே ரியல் டைமில் தான் நடக்கணும். சரியா? ரைட், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டெலிகம்யூனிகேஷன் பேமெண்ட். அதாவது நாங்கள் செலுத்தக்கூடிய பில்ஸ் யாருக்காக செலுத்துவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எல்டி மொபைட்டெல்லாம் இருக்கலாம், ரைட், டயலாக் பில்லாக இருக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாவிக்கிற அளவை வச்சுட்டு தான் அந்த பில்லை நாங்கள் பே பண்ண போகிறோம், பில் பேமெண்ட்டாக இருக்கிற நேரம். ரைட், அப்போ அந்த நேரம் யோசிச்சு பாருங்கள், பாவிக்கிற அளவு அதை கலெக்ட் பண்ணி ஒரு பேட்சாக தானே தருது. ஸோ அது ஒரு பேட்ச் சிஸ்டம். சேம் வாட்டர் வாட்டர் பில்லும் என்னத்துக்கு வரப்போகுது, ஒரு பேட்ச் சிஸ்டமே. பாவிக்கிற அளவை கலெக்ட் பண்ணி நடக்கிற ஒரு ப்ராசஸிங். ஸோ கலெக்ட் பண்ணி நடக்குமா இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை நாங்கள் டிரெக்டாக என்ன சொல்லுவோம், பேட்ச் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதர்வைஸ் மற்றதெல்லாமே எந்த எந்த ஒரு விஷயம் இன்புட் கொடுத்து அவுட்புட் டிலே இல்லாமல் வரப்போதோ அதை நாங்கள் சொல்லுவோம் ரியல் டைம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ரைட்.
செகண்ட் கொஷின் ஓகே. அடுத்து தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷனுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், ஓகே நல்லா கேளுங்க. தேர்ட் கொஷன் டிஜிட்டல் டிவைட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் டிவைட என்ன கேட்டிருக்காங்க, இலக்க பிரிப்பானது இடைவெளியினை குறைப்பதற்கு செல்வாக்கு செலுத்தாத பின்வருவற்றில் எது? அதாவது இலக்க பிரிப்பிட இடைவெளியை குறைப்பதற்கான செல்வாக்கு செலுத்தாதது என்னது, ரைட்? அதாவது டிஜிட்டல் டிவைட கேப்பை ரிடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதது, டஸ் நாட் அ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் டிஜிட்டல் டிவைட் இலக்க முறை பிரிப்பு அப்படின்றது என்ன. ஸோ டிஜிட்டல் டிவைட் அப்படின்றது சின்ன ஒரு கான்செப்ட் தான். இலக்க முறை பிரிப்புன்றது ஒருத்தர் இருக்காரு, ஒரு யூசர் இருக்காரு, ஒரு யூசருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஐடி நாலேஜ் இருக்கு, ஐடி பேக்ரவுண்ட் இருக்கு, அவருக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டான ஒருத்தர் இருக்கார், ரைட்? ஸோ அவருக்கு ஐடி டிவைஸ், இன்டர்நெட், அடுத்து ஐடியோட சோர்ஸ், கரண்ட், கவரேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்கு. இன்னொரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட நான் இவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே இல்லை, பட் எல்லாமே குறைவா இருக்க போகுது. ஸோ அவர்கிட்ட இன்டர்நெட் இல்லாமல் இருக்கலாம், ஐடி ரிசோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு கைடு ஒன்று இல்லாமல் இருக்கலாம், அவர்கிட்ட என்னது எக்கனமி, அதாவது அவர்கிட்ட என்னது ஒரு காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் ரொம்ப வீக்கா இருக்கலாம், லேக் ஆஃப் நாலேஜ், அவர்கிட்ட அறிவு போதாமலா இருக்கலாம், ரைட்? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த கேப்பை தான் நாங்க சொல்லுவோம் டிஜிட்டல் டிவைட் கேப், ரைட்? இலக்க முறை பிரிப்பு இடைவெளி. ஸோ இப்படி ஒரு கேப் இருக்கக்கூடாது. இந்த கேப்பை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குறைக்கிறது தான் ரீசன். ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேப்பை ரெடியூஸ் பண்றதுக்காக நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மெயினா ஒன்று இவருக்கு இந்த சைடில் உள்ள பர்சனுக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ எடுகேஷன், ஃப்ரீயா இன்டர்நெட் கனெக்ஷன், அடுத்து அவருக்கு ஒரு அவேர்னஸ் செமினார், ரைட்? அடுத்து அவருக்கு ஒரு லேபோரட்டரி, அடுத்து அவருக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி செய்யறனால அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா இந்த பர்சனோட க்ளோஸ் அப்பா வருவார். இதைத்தான் நாங்க சொல்றாங்க ஒரு டிஜிட்டல் டிவைடை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும், ரைட்? அடுத்த பாயிண்ட், ஓகே இவ்வளவுதான் ஐடியா. இப்போ அவங்க சொல்றாங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் டிவைடை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் டிவைடை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஓகே, ரைட். ஸோ அவங்க சொல்றாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் வில்லேஜ் லெவல், சரிதானே? கிராம மட்டங்களில் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். என்னதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு இடையே தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் பற்றி விழிப்புணர்வு, ரைட்? ஒரு அவேர்னஸ் செய்கிறது, ரைட்? ஓகே, பப்ளிக்ல. அடுத்து சொல்றாங்க பயன்படுத்திய கணனிகள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு கற்றலுக்காக வழங்குது. நாங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸை லோ இன்கம் வரவங்க ஒரு ஒரு செட்டுக்கு நாங்க ஃப்ரீயா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்றாங்க பாடசாலை அனைத்து மாணவரும் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தினை கற்பதற்கு சந்தர்ப்பம், ரைட்? ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே ஐசிடியை படிக்கணும் அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கம்பல்சரியா மாத்தணும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைட் வராது. அடுத்து சொல்றாங்க பொதுமக்களுக்கு வங்கிகளில் கடன்களை வழங்குதல். பப்ளிக்கு லோன்ஸ் கொடுக்கறது ஓகே, பட் லோன்றது அந்த பப்ளிக் தானே திருப்பி அதை பே பண்ண வேண்டி இருக்கும். ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை தானே, ரைட்? அப்படியான விஷயங்கள் டிஜிட்டல் டிவைட கேப்பை ரிடியூஸ் பண்ணாது, மேபி அது இன்க்ரீஸ் பண்ணி விடலாம், ரைட்? இப்படி செய்யக்கூடாது. ஸோ சரியான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு டிஜிட்டல் டிவைடை குறைக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாதது, சந்தர்ப்பம் இல்லாதது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிஃப்த் ஆன்சருக்கு தான் போகணும், ரைட்? அடுத்து நாலாவது கொஸ்டின். ஸோ நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால் கணனி ஒன்றில் அடிப்படை உள்ளீட்டு
ரைட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் கொஷன், which of the following is the function of basic input output system BIOS in a computer? ரைட், பயோஸ்ட பிரதான செயற்பாடு அது பேசிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பயோஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ரைட், நாங்கள் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் அப் பண்ணுற நேரம் இந்த பயோஸ் ஒர்க் ஆக போகுது. ரைட். ஸோ முதலாவது சொல்கிறாங்க அது பல்வேறு சாதனங்களுக்கான பௌதிக இடைமுகங்களை வழங்குகின்றது. ரைட். ஒரு பயோஸ்ன்றது டிவைசஸுக்கான ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குது அப்படின்றத நாங்கள் சொல்ல முடியாது. ரைட். ரெண்டாவது சொல்றாங்க ஏனைய சாதனங்களுடன் மைய முறை வழியாக்க அலகு தொடர்பாடுவதற்கான செயல் நிரலங்களை அது வழங்குகின்றது. ரைட். அதாவது இட் ப்ரொவைட் ப்ரோக்ராம் ஃபார் கம்யூனிகேஷன் ஆஃப் அ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வித் அதர் டிவைசஸ். ரைட். ஸோ பயோஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னாலும் அது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான். ரைட். ஸோ பயோஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ரைட். ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் சென்ட்ரல் ப்ராசஸிங்கோட, அதாவது ஒரு சிபியூஓட கம்யூனிகேட் பண்ண விடுது. இவரை நாங்கள் பயோஸ்னு சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. ரைட். அடுத்து சொல்றாங்க அது வன்பட்டிலிருந்து பிரயோகங்களை மேலேற்றுவதற்கு நினைவக வெளிகளை வழங்கிட்டது. ரைட். அவர்கிட்ட எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. ரைட். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெமரி எடுக்கிறதுக்கு, ஸோ அவர் அப்படியான ஒரு மெமரி வந்து ரேம் தான். ரைட். ஸோ இந்த இந்த பாயிண்ட்டை எங்களால் எடுக்க இயலாது. அது கணனி இயங்குவதற்கான மின் வலுவை வழங்குகின்றது. ரைட். பவரை கொடுக்கல. அடுத்து சொல்றாங்க அது கணனிக்கு வேண்டிய நினைவக வெளியினை வழங்கு. ரைட். மெமரி ஸ்பேஸை கொடுக்கல. மெமரி ஸ்பேஸை கொடுக்குறனால இருந்தால் அதுக்கு மெயின் மெமரி தான் வருவார். ரைட். ஸோ ஃபோர்த்துக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் செகண்ட் ஆன்சரை சொல்லலாம். ஸோ அவர் என்ன செய்ய போறாரு, பேசிக்கா இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அதுதான் அவங்க சாதனங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க செகண்ட் பாயிண்ட்ல. அதை ஒரு என்னது சிபிஓட கம்யூனிகேட் பண்றதுக்காக இருக்கக்கூடியது தான் நாங்கள் சொல்லலாம். ரைட். ஸோ ஃபிஃப்த் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் ஆன்சருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஃபோர்த் ஓகே. ஃபிஃப்த் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. டிரேமை பற்றி கேட்குறாங்க. ரைட். ஸோ டிரேமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க ரெஜிஸ்டருக்காக யூஸ் பண்றாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நாளைக்கு உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் ரெஜிஸ்டருக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெமரியை நாங்கள் ரேம்மை சொல்லுவோம் எஸ்ரேம். டிரேம் இவருக்காக யூஸ் பண்றது இல்லை. ஓகே. ரைட். அப்போ நான் இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஏ ஆன்சர் வரக்கூடாது. ஏன்னா ரெஜிஸ்டருக்காக யூஸ் பண்றது எஸ்ரேம். ஸோ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டிரேமை பற்றின ஒரு சரியான விஷயம். ஓகே. ஸோ நான் என்ன செய்ய போறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஏ இருக்கக்கூடிய செட்டை கட் பண்ண போறேன். ஏ இருக்கக்கூடாது. ஓகே. ரைட். ஸோ பி சொல்றாங்க அது நிலையான எழுமாற்று பெருவழி நினைவகம் தொழில்நுட்பத்தை விட குறைந்த கதியினை கொண்டதாகும். எஸ்ட்ராமை விட லோவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். யா, எஸ்ட்ராம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் கூடினது. ஓகே. டிராம் இவரோட கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்பீட் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, எஸ்ட்ராமை வச்சுட்டு தான் ரெஜிஸ்டரா வச்சிருக்காங்க. டிரேமை கனெக்ட் பண்ணி தான் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரெம்மெல்லாம் இருக்கு. ஸோ எஸ்ட்ராம் எப்பயுமே எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்டப்பாக இருப்பார். ஓகே. ரைட். ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அக்ரி பண்ணலாம். இட் டென்சிட்டி இஸ் ஹையர் தேன் ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி டெக்னாலஜி. அதன் அடர்த்தி நிலையான எழுமாற்று பெருவழி நினைவக தொழில்நுட்பத்தை விட அதிகமானது. ரைட். அப்போ அவங்க சொல்றாங்க டிரேம் வந்து எஸ்ட்ராமை விட அதோட டென்சிட்டி அடர்த்தி கூடையா இருக்கும். டென்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதோட பிசிக்கல் டிமென்ஷன் பௌதிக அளவெல்லாம் சேர்ந்து வர்றது தான் அதோட டென்சிட்டி அடர்த்தி. எப்பயுமே டிரேம் டென்சிட்டி எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் கூடையா இருப்பார். எஸ்ட்ராமுக்கு டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் குறைவா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கம்பேரிசன் வந்திருக்கு. ஒன்று ஸ்பீட்,
இன்னொன்று டென்சிட்டி. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பீட் கூடினது யார் அப்படின்னு சொன்னால் எஸ்ரேம். அடுத்து யார் ஸ்பீட் குறைஞ்சது யார் அப்படின்னு சொன்னால் டிராம். டென்சிட்டி கூடினது யார் அப்படின்னு சொன்னால் டிராம். டென்சிட்டி குறைஞ்சது அடர்த்தி குறைஞ்சது அப்படி யாருன்னு சொன்னால் எஸ்ரேமுக்கு வரலாம். ஓகே ரைட். ஸோ இதுக்கு நாங்கள் அப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தா பியும் சியும் இருக்கிற ஆன்சர் தான் வரும். ஓகே ரைட். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் தந்திருக்காங்க. இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இது சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். முதலாவது ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி பார் ஏ பார் பி பார் சி பிளஸ் பிசி பிளஸ் பிசி பார். ரைட். இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு சரியான ஆன்சர் எடுக்கணும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் எங்களால் இதையும் இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதிலிருந்து இது ரெண்டு ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து நாங்கள் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பியை வெளியே எடுக்கலாம். ஸோ உள்ளுக்கு என்ன வரப்போகுது சி ப்ளஸ் சி பார்னு வரும். சேம் டைம் இந்த இந்த சைடில் யார் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பி பார். பி பார் ஏ ஏ பொதுவடைக்க இயலாது. ஸோ பி பார் எடுக்கலாம், சி பார் எடுக்கலாம். ரைட். ஸோ நாங்கள் இப்படி ட்ரை பண்ணுவோம். இதை ஃபஸ்ட்டாக செய்யாமல் ரைட் இந்த டேர்மையும் ரைட் ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஏ பி பார் சி பாரோட பிசியை நாங்கள் எடுக்கலாம். சாரி பி சி பார் எடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஐடியா வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் சி பாரை நம்ம காமனாக எடுத்தமாக இருந்தால் உள்ளுக்கு என்ன வரப்போகுது பி பிளஸ் ஏ பி பார். ஓகே ப்ளஸ் ரிமைனிங்காக இருக்கிறது இவரும் இவரும் தான். ஸோ இவங்களில் யார் காமனாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சியை எடுத்தால் பி பிளஸ் ஏ பார் பி பார். ஓகே ரைட். ஸோ இதுக்கு ஈக்குவலான கேட் என்னது எனக்கு நீங்கள் சாட்டில் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இவருக்கு ஈக்குவலான எக்ஸ்பிரஷன் என்னது? ஏன்னா நாங்கள் அதை கண்டுபிடிப்போமா இருந்தால் தான் ஆன்சருக்கு போகலாம். என்ன ஆன்சர்? பி பிளஸ் ஏபி பார். எஸ். ஓகே. அப்போ நாங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் பி பிளஸ் ஏபி பாரை நாங்கள் பின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகே ரைட். வெளியே சி பார் இருக்காரு. ரைட். நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குமா இருந்தால் இதுக்கான லோஸ் எழுதியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கான ஒரு ட்ரூத் டேபிள் டைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் பிக்கான ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்து பாருங்கள் சேம் டேபிள்லே. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இவருக்கு பதிலாக இதில் நாங்கள் என்ன செய்யலாம் போடலாம். ரைட். ப்ளஸ் சி பி ப்ளஸ் ஏ பார் பி பார் இவருக்கு என்ன போடலாம் பி ப்ளஸ் ஏ பார் பி பார். என்ன ஆன்சர் போடலாம்? ரைட் குட். ஏ பார் ப்ளஸ் பி ஏன்னா யா நாங்கள் போடலாம் இதுக்காக ஏ பார் ப்ளஸ் பி. ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஏன்னா இதுக்கான பெரிய டைமிங் செலவழிக்காத இல்லாது இந்த கொஷனுக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வரப்போகுது உண்டு இந்த ஆன்சர் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். நோ, இந்த ஆன்சர் இதுக்குள்ளே இருக்கா இல்லை. ஸோ நாங்கள் அப்போ ப்ராக்கெட் இல்லாமல் நாங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதுவோம்.
பிசி பார் பிளஸ் ஏ பார் சி பிளஸ் பிசி. ஸோ இந்த ஆன்சர்கிட்ட செட் இருக்கா? ஏ பார் சி பிசி பிளஸ் பிசி பார் இருக்குமா இருந்தா ஆன்சர்கிட்ட செட் என்னது? 6th கொஸ்டின். இந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல பிசி பார். ரைட். அகெயின் தேர்ட் கொஸ்டின். ஓகே, தேர்ட் எடுக்கலாம்னா ஓகே, தேர்டுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் இந்த இடத்துல வந்திருக்கு, தேர்டில் இருக்கு. ஓகே, ரைட். பட் நாங்கள் இதையும் இன்னும் எங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். பிசி பார் ஏ பார் சி ஓகே, பிசி ஓகே. இதை நாங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இருக்கும், எஸ் முடியும். ஸோ இவரையும் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? பியை நம்ம காமன் எடுக்கலாம். ஸோ சி பிளஸ் சி பார் பிளஸ் ஏ பார் சி. ஸோ சி பிளஸ் சி பார் என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொன்னால் பி வந்துடும். இப்போ பி பிளஸ் ஏ பார் சி. ஸோ பி பிளஸ் ஏ பார் சி ஏன்னா யா ஏ பார் சி. ஸோ இந்த சாப்டர் இங்கே இல்லைண்ணா. ரைட். ஸோ இதில் கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் எங்களை ஆன்சர் செட்டில் சரியாக வர்றது என்னத்துக்கு? தேர்ட் ஆன்சருக்கு சரியாக வருது. ஓகே, ரைட். ஸோ கரெக்டாக ஆன்சர் நாங்கள் எதுக்கு போடலாம்? தேர்ட் ஆன்சருக்கு போடலாம். ஒருக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரைட். சேம் அதே கொஷின் தான் தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது. பிசி பார். ரைட், ஓகே. ஸோ என்னதுக்கு போகலாம்? தேர்ட் கொஷனுக்கு தான் போடலாம். ரைட். அவள் உண்மைக்குமே ஃபைனல் ஆன்சர் ஒரு வேல்யூ வருது, பட் அந்த வேல்யூ இந்த இடத்துல இல்லை. மேபி கரெக்ஷனாக இருக்கலாம். ரைட். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கான வேல்யூவை நாங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு போடுறது தான். இதுக்கான வேல்யூவை இந்த இடத்துல கண்டுபிடிச்சு போடுறது தான். ரைட். அதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரோம். ஸோ சிம்பிள். ரைட். ஓகே, குட். ஃபோர்த் ஆன்சர். ரைட். ஃபோர்த் ஆன்சர் வருமா? ஃபோர்த் ஆன்சர் பாருங்க, அவங்க கொஞ்சம் பிழையாக தந்திருக்காங்க. ஏன்னா ஏசி பார்னு தந்திருக்காங்க, பட் எங்களுக்கு வந்தது என்னது? ஏ பார் சின்னு வந்திருக்கு. ஓகே, சேம் அதே தான், ஏ பார் சின்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்திருக்கு. ரைட். ஆனால் அவங்க ஏசி பார்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டைப்பிங் எரரா என்ன மாதிரின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ரைட். ஸோ அது ஓகே, கொஷின் ஆன்சர் அது செகண்ட் திங். பட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற நேரம் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பில் இருக்க ஆன்சரை அவங்க அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ இருக்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டு வரதுக்கு தான் பார்க்கணும். ரைட், ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கார்னோ மேப். ஓகே, ரைட். கார்னோ மேப்பில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் கிவன் பை கார்னோ மேப். ரைட். ஸோ கார்னோ மேப்பில் நாங்கள் 0 சைடும் செய்யலாம், 1 சைடும் செய்யலாம். உங்களுக்கு பார்க்குற நேரம் தெரியும், இது 1 சைடுக்கு தான். ரைட். ரைட். இது என்னதுக்கு பக்கம் வரும் அப்படின்னு சொன்னால், ஓகே, 1 பக்கம் இருக்கக்கூடிய ஆன்சருக்கு செய்வோம். ஸோ 1 பக்கம் இருக்க ஆன்சருக்கு செஞ்சால் இந்த இடத்த ஃபஸ்ட்டு நாங்கள் குரூப் பண்ணணும். ஸோ இவரை குரூப் பண்ணுறதுக்கான நல்ல மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட். ஸோ இவரை குரூப் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ரைட். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணுறேன். ரைட். இந்த பர்சனை குரூப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு என்னது ஓவர்லேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, பட் குரூப் ஆக்கணும். ஸோ தனியாக ஒரு ஆளை குரூப் பண்ணுறேன். அடுத்து இவரை தனியாக குரூப் பண்ணுறதை விட, ரைட், ரைட், இவரை தனியாக குரூப் பண்ணுறதை விட இவரோட ஓவர்லேப் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் குரூப் பண்ணுறேன். ஓகே, ரைட். இவரோட ஓவர்லேப் பண்ணிட்டு குரூப் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 குரூப்ஸ் இருக்குது. ரைட். டோட்டலாக 3 குரூப்ஸ் இருக்குது. ஸோ 3 குரூப்ஸில் தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால்
ஒரு பொதுவான வேல்யூவை வெளியே எடுக்க பார்க்கணும். ரைட். ஸோ என்ன ஆன்சர் இதுக்கு வரும்? நீங்கள் உங்களோட ஆன்சரை ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பாப்போம். 7th கொஸ்டின். யா குட். செகண்ட் ஆன்சர். ரைட். செகண்ட் ஆன்சர் வரும். எப்படியுமே எங்களுக்கு தெரியும் இவரை இந்த தேர்ட் குரூப்பை குரூப் பண்ணா, ஏன்னா இப்படி தானே எம்சிக்யூ. ஸோ எம்சிக்யூன்னு சொல்கிற நேரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான வேயை பிடிச்சிட்டு போக பார்க்கணும். ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தேர்ட் ஆன்சர் சாரி சார் தேர்ட் தேர்ட் குரூப்பிங்கை பார்க்குற நேரம் இவருக்கு ஏபிசி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எடுத்தது ஒன்னை பேஸ் பண்ணி, அதாவது எஸ்ஓபியை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரைட். ஏபிசி மூன்றுமே ஜீரோன்னு சொன்னால் ஏ பார் பி பார் சி பார் வரணும். ஸோ எப்படியுமே ஏ பார் பி பார் சி பார் வரக்கூடிய ஒரே ஆன்சர் செகண்ட் ஆன்சர் தான். ரைட். மற்றதையும் செக் பண்ணி பாருங்க. இது குரூப் 1ன்னு எடுக்கலாம், இவரை குரூப் 2ன்னு எடுக்கலாம். ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூஸை பார்த்தீங்களா இருந்தால் குரூப் 1ல ஏபி இருப்பார், குரூப் 2ல பிசி இருப்பார். ஸோ இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். ரைட். ப்ராப்ளம் இல்லை. ரைட். 8th கொஷன். ரைட். 8th கொஷனை பார்க்குற நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் ரைட் இதில் நேண்ட் கேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நேண்ட் கேட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதில் கியூக்கான அவுட்புட் வரும். சரி, அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக இதுக்கான வேல்யூஸை போட்டுட்டு கியூக்கான ஒரு ஈக்குவேஷன் ஒரு கோவை எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் இதை கண்டுபிடிக்க போகணும். ரைட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏ, இந்த இடத்துல பி. ஸோ இந்த இடத்துல எழுதுகிற என்ன அப்படின்னு சொன்னால் ஏ டாட் பி ஃபுல் பார். ஓகே. ரைட். அப்போ இந்த இடத்துல ஏ கனெக்ஷன் இருக்கு. ஸோ இவர்கிட்ட விட என்ன வரப்போகுது? ஏ டாட் ஏ டாட் பி ஃபுல் பார். பாரை இல்லாமல் ஆக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக. ரைட். ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ பாரை இல்லாமல் ஆக்காதீங்க. ரைட். அதே அதே நோட்டேஷன்லேயே வச்சுருங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் பி இருக்க இந்த இடத்துல ஏ டாட் பி பார். அப்போ பி டாட் ஏ டாட் பி ஃபுல் பார். இந்த இடத்துல எகெயின் ஒரு பார். நார்மலாக இந்த இடத்துல பி வருது. ஓகே. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ டாட் பி பார் அதை நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஃபுல் பார் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எல்லாமே நேண்ட். ரைட். இந்த இடத்துல ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் பாரை மட்டும் இக்னோர் பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? ஏ பார் டாட் ப்ளஸ்ஸாக மாறும். இந்த பார் செட் இந்த பார் செட் கட் ஆகும். ஸோ உள்ளுக்கு வரக்கூடியது ஏ டாட் பியாக வரும். சரியா? ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எங்களுக்கு வரும் பி பார். ஓகே. பி பார் ப்ளஸ் பார் பார் கட் ஆயிரும் ஏ டாட் பி. ஓகே. ஏ டாட் பி. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஏ பார் ப்ளஸ் ஏ டாட் பி. சேம் டைம் நீங்களும் ஒர்க் பண்ணுங்க. ரைட். டாட் பி பார் ப்ளஸ் ஏ டாட் பி. ரைட். ஃபுல் பார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏ பார் ட பார் ஏயாக இருக்கும், ப்ளஸ் டொட்டாக மாறும். இந்த இடத்துல ஏ ட பார் ஏ பார் டாட் ப்ளஸ்ஸாக மாறும் பி ட பார். ஓகே. ரைட். அகைன் ப்ராக்கெட் பண்ணுறேன். ரைட். டாட் என்னவா மாறும்? ப்ளஸ் பி ட பார் என்னவா இருக்கும்? பி ட பார் பியாக இருக்கும், ப்ளஸ் என்னவா மாறும்? டொட்டாக மாறும். இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஏ பார் ப்ளஸ் பி பார். ஓகே. ரைட். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது. ரைட். இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எழுதி கொள்வோம், ஏன்னா ப்ராக்கெட் இல்லாமல் எழுதுவோம். ஏ இன்ட்டு ஏ பார் ஏ இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் ஏ டாட் பி பார். ஓகே. ஏ டாட் பி பார் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுறேன் ஏ பார் பி ப்ளஸ் பி டாட் பி பார். யா பி பார். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் ஏ டாட் ஏ பார். ஓகே. ஸோ ஏ டாட் ஏ பார் என்ன ஆன்சர்? ஸோ நான் ஏக்கான ஒரு ட்ரூத் டேபிள் போடுறேன் 0 1. ஏ பார் இந்த இடத்துல எழுதுகிறேன் 1 0. ஸோ ஏயும் ஏ பாரையும் நாங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 0 0. ஓகே.
அப்போ இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதை நான் கட் பண்ணுறேன். ரைட். இப்போ அதே மாதிரி தானே பி டாட் பி பாரும் 0, ஸோ அவரையும் கட் பண்ணுறேன். ஃபைனலாக இருக்கிற விடை என்னது? ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி. ஏ பார் டாட் பி. ஸோ இந்த ஆன்சருக்கு போகலாம். எத்தனாவது நம்பர்? சரி, 8ஆவதுக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியானா? ரைட். ஒன்று பியில் பார் இருக்குது, அடுத்து ஏல ஒரு பார். ஃபர்ஸ்ட் ஆன்சரை நாங்கள் சரியாக எடுக்கலாம். கரெக்டான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட். ஓகே. ரைட். ஆனால் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறதுக்கு ஒரு டைமிங் எடுக்கும், பட் கரெக்டான ஆன்சருக்கு வந்துட்டோம்னா சரி. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கே பாரை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்போ அந்த பார் கட் பண்ணுற அந்த கேசஸ் எல்லாமே பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணத்தில் இப்படி நம்ம கடைசியாக பார் வரைக்குமே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 9th கொஸ்டின் ஃபுல் ஹெடரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 3 இன்புட்ஸ் இருக்கும். ஏபிசின்ற ஒரு 3 இன்புட்ஸ் இருக்கும். அவுட்புட் 2 வகையான அவுட்புட் இருக்கும். ஒன்று சம், இன்னொன்று கேரி பிட். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ரைட். இப்போ இந்த இடத்துல நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ரைட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் ஃபுல் ஹெடர். ஃபுல் ஹெடரை பற்றி சரியான விஷயம். அப்போ அவங்க சொல்கிறாங்க சி அவுட்டில் வரதை சொல்கிறாங்க. ஏ எக்ஸ்ஓஆர் பி ப்ளஸ் ஏ பார் பி பார். ரைட். அடுத்து இந்த இடத்துல இந்த சிம்பிள் எங்களுக்கு மேத்தமெட்டிக்கில் நாங்கள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இது சம்முக்கான சிம்பிள், சம். ரைட். ஸோ அவங்க பியில் சொல்கிறாங்க சம்முக்கு வரக்கூடியது ஏ எக்ஸ்ஓஆர் பி எக்ஸ்ஓஆர் சி. ரைட். ஸோ பி பார்ட் சரியா பிள்ளையா? ஏன்னா இது நாங்கள் தியரியில் படிச்சிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தியரி. ஃபுல் ஹெடரை பொறுத்த வரைக்கும் சம் பார்ட்டில் வரக்கூடியது சரியா? ஃபுல் ஹெடர் சம் பார்ட்டில் வரக்கூடியது சரியா? எஸ், சரிதானே? ரைட். ஃபுல் ஹெடர்னா என்ன ஐடியா? ஏ பி சி. ஸோ இந்த இடத்துல 4041 2021. அப்போ சம்ங்கிறதுக்கான ஐடியா என்னது? அவ்வளத்தையும் கூட்டின பிட்டை நம்ம இந்த இடத்துல போடுவோம். ஓகே. கேரி பிட் அப்படிங்கிறது என்ன மீனிங்? யாரை நாங்கள் சைடில் கேரி பண்ண போகிறோமோ அவங்கள என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேரி பிட்டில் நாங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். ஃபைனலாக சம்மை பாப்பமா இருந்தால் சம்முக்கான ஐடியா என்னது? ஏ எக்ஸ்ஓஆர் பி எக்ஸ்ஓஆர் சிஆர் இருப்பார். ரைட். ஸோ இவரை நாங்கள் இந்த இடத்துல சரின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மாதிரியான ட்ரூத் டேபிளை போட்டு நீங்கள் செக் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரோ ஏ உண்டு, பி 0, சி உண்டு அப்படியா இருந்தால் சம்முக்கு என்ன வருது, சிக்கு என்ன வருது? அதாவது இந்த இடத்துல சி அவுட்டுங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேரி பிட் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட். ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ளாட் பண்ணுங்க பாப்போம் இதுக்கான ஃபுல் ஹெடருக்கான ட்ரூத் டேபிள். ஃபாஸ்ட்டாக ப்ளாட் பண்ணுங்க ஃபுல் ஹெடருக்கான ட்ரூத் டேபிள். ஸோ ஃபுல் ஹெடருக்கான ட்ரூத் டேபிளை ப்ளாட் பண்ண பிறகு செக் பண்ணுங்க அவங்க சொன்ன அந்த சி ஸ்டேட்மெண்ட் சரியான்றதை செக் பண்ணுங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியில் சம்முக்கு இதா அவங்க சொல்கிறதா பிட், கேரி பிட்டுக்கு அவங்க சொல்கிறதா பிட் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ரைட். ஸோ உங்களோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏபிசின்னு சொல்லி எழுதியிருக்க போறீங்க. ஸோ ஏபிசிக்கான ஓகே ட்ரூத் டேபிள் ஓகே. சம் பிட் எப்படி இருப்போம்? எல்லாமே ஆட் பண்ண ஒரு வேல்யூ 000, அப்போ 0 தான். 0 + 0 + 1 சொன்னால் 1 தான் வரும். 0 + 1 + 0ன்னு சொன்னால் 1 தான் வரும். 0 + 1 + 1ன்னு சொன்னால் 0வை போட்டுட்டு
1 + 1 என்ன மீனிங்? 0 போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஆளுக்கு என்னென்ன 1ன்ற ஒரு விஷயத்த கேரி பண்ண போகிறோம். அடுத்து 1 + 0 + 0க்கு என்ன வரப்போகுது? 1 போட்டுட்டு கேரி பிட் எதுவுமே இல்லை, ஸோ 0. ஸோ 1 + 1 என்ன வரப்போகுது? 0 போட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு 1ன்ற ஒரு நம்பரை தள்ள போகிறோம். அடுத்து 1 + 1 என்ன வரப்போகுது? 0 போட்டுட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு 1. அப்போ 111 வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஐடியா? 1 1 வரணும். ஸோ சம்மில் 1, கேரி பிட்டில் 1. ஸோ சம்முங்கிறது எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொன்னால், ரைட், ஏ எக்ஸ்ஓஆர் பி எக்ஸ்ஓஆர் சிக்கு வரும். இந்த இடத்துல கேரி பிட்டுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஏ டாட் பி பி டாட் சி ப்ளஸ் ஏ டாட் சிக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் தியரி தானே இதெல்லாம். ரைட், இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த தேர்ட் கொஸ்டினில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஏ உண்டு, பி 0, சி உண்டு. ரைட், 101. ஸோ 101ங்கிற ஒரு இடம், ரைட், 101. ஸோ இந்த பிளேஸை பார்ப்போமா இருந்தால் 101, சம்முக்கு என்ன இருக்கு, கேரி பிட்டுக்கு என்ன இருக்கு? சம்முக்கு 0, கேரி 1. ஸோ அந்த விஷயம் சரியா இருக்கா? ஸோ 01 01 இல்லை, அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆன்சர் வராது, ஆல்ரெடி ஏயும் வராது. அப்போ யார் மட்டும் இந்த இடத்துல சரியாக வர போகிறா? பி மட்டும் வரும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹாஃப் எடர், ஃபுல் எடர், கேள்வி ஷுவர், ரைட். அப்போ எல்லாமே தியரி தான். இந்த இடத்துல கேள்வி வர சான்சஸ் இருக்கு, ஷுவர் பண்ணலாம். என்னது அப்படின்னு சொன்னால் ஃப்ளிப் ஃப்ளாப் உண்டு. ஃப்ளிப் ஃப்ளாப் எம்சிக்யூவில் வர சான்சஸ் இருக்கு, இல்லாட்டி எஸ்சியில் வர சான்சஸ் இருக்கு, ஏதாச்சும் உண்டு. ரைட், அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு. ரைட், இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரைட், மேப்பிங், பேஜிங், பிசிக்கல் மெமரி, ரைட், இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரைட், டேஷ் நிறைவேற்றப்படும் போது டேஷினை விட அதிக நினைவகம் தேவைப்படலாம். ரைட், யாரோ ஒரு ஆளை எக்ஸிக்யூட் பண்ற நேரம் நிறைய மெமரி தேவைப்படலாம். ஓகே, ஸோ யாரை நாம இந்த இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும்? ரைட், ஸோ யாரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரோக்ராமை தான் இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், செயல் நிரலை. ரைட், ஸோ ஒரு ப்ரோக்ராமை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட், ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னவா வரணும் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் யாரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் மெமரி, அதாவது ரேம்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஃபிசிக்கல் மெமரி பௌதிக நினைவகம்னா யாரு? ரேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரப்போகுது? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணப்படணும். எதில் ஸ்டோர் பண்ணப்படணும்? ஃபிசிக்கல் மெமரியில் ஸ்டோர் பண்ணப்படணும். ரைட், அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரேம் மற்றும் எனப்படும் வன்வட்டினது ஒரு பிரத்யோகமான பகுதிக்கிடையே செயலின் தரவு மற்றும் குறிமுறைகளின் பகுதிகளை தற்காலிக மாற்றுவது மூலம் மெய்நிகர நினைவகம் தொழிற்படுகின்றது. ரைட், அப்போ அவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒரு பர்சன் அவரு அவரு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரம்ல இருந்து வர்ச்சுவல் மெமரிக்கு மாற்ற நேரம் தேவைப்படக்கூடிய ஒரு 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 ஆளாக அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க. ரைட், இச்செயல்முறை ஒரு செயல்நிரல் செயலூக்கமுள்ள பகுதிகள் ரம்மில் வைக்கப்படுவதன் உறுதி செய்கின்றது. அதே நேரத்தில் குறைவாக பயன்படுத்தப்படும் பகுதிகள் வன்வட்டில் சேமிக்கப்படும். ரைட், ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ப்ரோக்ராம் வரும், அது ஷுவர். ஏன்னா அவரை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 4 ஆன்சரையும் பாருங்க, ஒன்று செயல் நிரல் இருக்கு, மாதி மாதி நான் அவங்க ஷஃபல் பண்ணி போட்டிருக்கிறதுக்கு என்ன 4 ஆன்சர் தான் இருக்கு. ஒன்று பேஜிங், பேஜ் ஃபைல், ஃபிசிக்கல் மெமரி, ப்ரோக்ராம். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது கன்ஃபார்ம் ப்ரோக்ராம் தான். ரைட், ஸோ ப்ரோக்ராம் இருக்க ஆன்சரை நான் வச்சுட்டு செயல் நிரல் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு மற்றதை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேலன்ஸாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் 3யும் 4ம் தான். ரைட், அப்போ செகண்டுக்கு நான் சொல்லிடுவேன், நிறைவேற்றப்படும் போது பௌதிக நினைவகத்தினை விட அதிக நினைவகம் தேவைப்படலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், 7 ஸ்டேட் டயக்ராமை யோசிங்க.
ஒரு ஆள் உள்ளுக்கு என்டர் ஆகுற நேரம், ஒரு ப்ரோக்ராம் என்டர் ஆகுது, எதுக்காக என்டர் ஆகுது? எக்ஸிக்யூட், நிறைவேற்றல் செய்யறதுக்காக உள்ளுக்கு வருது. உள்ளுக்கு வர்ற நேரம் அவர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட விடுபடுவாங்க அப்படின்னு சொன்னா 7 ஸ்டேட்ல ரம்ல, அதாவது மெயின் மெமரியில தான் விடுவாங்க. ரைட்? ஸோ மெயின் மெமரியில இட பற்றாக்குறை, உங்களுக்கு இடம் போதல அப்படின்னு சொன்னாதான் வெர்ச்சுவல் மெமரிக்கு மாற்றணும். ஓகே, ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நிறைவேற்றப்படும் போது 2வது நம்பரை விட அதிக நினைவகம் தேவைப்படலாம். ஸோ யாரை சொல்லலாம் 2வது நம்பர்? பிசிக்கல் மெமரி. ஓகே, ஸோ பிசிக்கல் மெமரியை விட அதிக நினைவகம் தேவை. ரைட்? அடுத்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால், RAM மற்றும் பேஜ் ஃபைல் எனப்படும், அதாவது பக்க கோப்பு எனப்படும் வன்வெற்றினது ஓர் பிரத்யேகமான பகுதிகளுக்கிடையே செயல்நிறைந்த தரவு மற்றும் குறிமுறைகள் பகுதிகளை தற்காலிகமாற்றுவதன் மூலம் மெய்நிக நினைவகம் தெளிப்படுகின்றது. ரைட்? ஸோ ஒரு வேர்ச்சுவல் மெமரி, இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 3rd பாயிண்ட். ஸோ ஒரு வேர்ச்சுவல் மெமரியில இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு சின்ன ஒரு பீஸ், அது ஈக்குவல் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் வேர்ச்சுவல் மெமரி, மாய நினைவகத்தை பத்தி கேட்கிறேன். அந்த பீஸ்ட பேர் பேஜ், பக்கம், பக்க கோப்பு, பேஜ் ஃபைல். ஸோ தேர்டுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? பேஜ் ஃபைல். 4th என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், தற்காலிகமாக மாற்றுவதன் மூலம் மெய்நிகர் நினைவகம் தொழிற்படுகின்றது. அப்ப அது என்ன அப்படின்னு, அதுக்கான அந்த ப்ரோசஸுக்கான பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பேஜிங். அந்த தொழிற்பாட்டுக்கான பேர் என்னது? பக்கவாக்கல், பேஜிங். ரைட்? ஸோ இதோட சரியான இருக்க ஆன்சர் என்னன்னு சொன்னா தேர்ட் ஆன்சர் தான் இதோட சரியா இருக்கக்கூடிய ஆன்சர். ரைட்? ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாதான் அந்த ஆன்சர் எடுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? பின்வருவனவற்றுள் பணி செயல்முறைமையின் முறைவழி கட்டுப்பாட்டு தொகுதி பொதுவில் கொண்டிருக்காத தகவல். ரைட்? பிசிபி கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன். பிசி கிட்ட செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பிசிக்கான ஐடி, அவருக்கான ஸ்டேட், ப்ரோக்ராம் கவுண்டர், இந்த விஷயம்லாம் பிசிபியில் இருக்கும். பிசிபியில் இல்லாதது அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரம் செகண்ட் ஆன்சர் இருக்காது. கெப்பாசிட்டி ஆஃப் ஹார்ட் டிஸ்க்குங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ரைட்? ஓகே, ரைட். ஸோ நான் செக் பண்ணுறேன். லாஜிக் கேட்டில் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்கு. ரைட்? 6th கொஸ்டின் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஐடியா எடுத்து தரேன். ரைட்? ஓகே. ஸோ இதில் கெப்பாசிட்டி ஆஃப் ஹார்ட் டிஸ்க்குக்கும் பிசிபிக்கும் சம்மந்தம் இல்லை. பிசிபின்றது என்னது? ஒரு ப்ரோசஸ் வருமா இருந்தால் அந்த ப்ரோசஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மேலதிக விளக்கம். ரைட்? அந்த ப்ரோசஸுக்கான ஒரு ஐடியாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பிசிபி. ஸோ இந்த இடத்துல ஹார்ட் டிஸ்கில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிசிபிக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அந்த இடத்துல. ஸோ இதில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆன்சர்லாம் என்னது? பிசிபியில் இருக்கக்கூடிய பாயிண்ட், ப்ராசஸ் நம்பர், ப்ரோக்ராம் கவுண்டர், ப்ராசஸ் ஸ்டேட். ரைட்? ஓகே. அடுத்து, பணி செயல்முறைமையானது கோப்புகளுக்கான இட ஒதுக்கீடு மேற்கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றது. அவற்றுள் கோப்பு உருவாக்கப்படுகின்ற நேரத்தில் சுட்டிகளை அட்டவணையில் உருவாக்குகின்றது. இடைவெளி நிற்பதற்கு பொருத்தமானவற்றில் எது? ரைட். இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணிட்டு, ரைட், ரைட், இண்டெக்ஸை பேஸ் பண்ணிட்டு ஒரு எலோகேஷன் நடக்குமா இருந்தா, ஸ்பேஸ் எலோகேஷன் நடக்குமா இருந்தா அது என்ன மாதிரியான எலோகேஷன்? இண்டெக்ஸ் எலோகேஷன். அவ்வளோதான். ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், நெட்வொர்க் பின்வரும் கூற்றுகளை கருதுக. தரவு பொட்டலங்கள் முடிவிடத்தினை அடையவில்லை எனின் தரவை மீள அனுப்ப முடியும். ஓகே, ஒரு டேட்டா பேக்கெட் போகிற நேரம் அந்த டேட்டா பேக்கெட் சரியாக போய் முடியாட்டி அதை எங்களால் திருப்பி அனுப்ப முடியும். எனின் தரவை மீள அனுப்ப முடியும். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் யூடிபி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, யூடிபியை பற்றி எங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், அவர்
கனெக்ஷன் லெஸ், ரைட்? கனெக்ஷனே இல்லை, இணைப்புங்கிற ஒரு விஷயம் இல்லை யூடிபியில். அடுத்து ரிலையபிள் இல்லை, நம்ப முடியாது யூடிபியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பேக்கெட் லொஸ் அப்படின்னு சொன்னால் வரலை அப்படிங்கிறத திருப்பி அனுப்புமா, ரைட்? யூடிபி அனுப்பாது. ஏன்னா அது செய்கிறது வந்து டிசிபி. ஓகே, ஸோ பி பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் 13ல் தரவு பரிமாற்றத்தை ஆரம்பிக்க மற்றும் முடிப்பதற்கு இணைப்பு அவசியம் இல்லை, ரைட்? அப்போ அவங்க சொல்கிறாங்க கனெக்ஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். அது ஓகே, ஏன்னா கனெக்ஷன் இல்லாமல் வேலை செய்கிறது தான் யூடிபி, ரைட்? அப்போ எங்களுக்கு பி வேலை செய்யணும், பி வரணும். ஸோ பி இருக்கா ஆன்சர் செட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன், ரைட்? பட் ஏ வரக்கூடாது. ஸோ 2 ஆன்சர் பேலன்ஸாக இருக்குது. முழுமையான பிழை சரிபார்ப்பு தரவு அதன் முடிவிடத்திற்கு வருவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது, ரைட்? யூடிபி எங்களுக்கு என்ஷுவர், அதாவது ஷுவரிட்டி ஒன்று இருக்கா, டேட்டாஸ் வரக்குள்ள எரரை செக் பண்ணி கம்ப்ளீட்டாக தரும் அப்படின்றதுக்கான ஷுவரிட்டி அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ சி ஆன்சர் வரக்கூடாது. டியை போயிட்டு பார்த்தா ஸ்லோவர் பட் ஹேஸ் கம்ப்ளீட் டேட்டா டெலிவரி, மெதுவானது ஆனால் முழுமையான தரவு விநியோகத்தினுடையது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கும் அப்படின்றத ஷுவர் பண்ண இயலாது. ஏன்னா அதனால தான் அவட நாங்கள் சொல்லுவோம் நான் ரிலையபிள், நம்ப முடியாதுன்னு சொல்லுவோம் யூடிபியை. ஸோ டி வராது. லோவர் ஹேண்ட் குறைந்த மேந்தலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தியரியில் சொன்ன விஷயம்தான், ரைட்? ஸோ இவர் யூடிபிக்கு சரியான விஷயம் பியும் இயும். ஸோ யூடிபிக்கு யாரை சொல்லலாம்? பியும் இயும் கொண்டு வரலாம். ஓகே, ரைட். அடுத்து 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் ஏடிஎஸ்எல். அசிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே உள்ள செப்பு கம்பி தொலைபேசி இணைப்புகளில் அதிக பட்டய களத்தில் பேண்ட்வித் வேகமாகவும் தரவு பரிமாற்றத்தை சாத்தியமாக்கின்றது, ரைட்? இதுவர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தட், அதுவும் கொப்பக்கம் கேபிள் மெத்தட் அப்படிங்கிறத யாரை தெரியுமா சொல்ல வராங்க? ஐஎஸ்டிஎனை மென்ஷன் பண்ண வராங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு கம்பாரிசன் டேபிள் ஒன்று தந்திருக்கேன். இந்த ஐஎஸ்டிஎனுக்கும் ஏடிஎஸ்எலுக்கும் இடையிலான ஒரு கம்பாரிசன் டேபிள் தந்திருக்கேன். அந்த டேபிள்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் வருது, ரைட்? ஸோ இவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால், ஐஎஸ்டிஎனை விட பேண்ட்வித்தோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் கொஞ்சம் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஃபாஸ்டர். ஏடிஎஸ்எல் ஃபாஸ்டர், ஐஎஸ்டிஎனை விட ஃபாஸ்டர், ரைட்? ஸோ நான் ஏங்கிற ஒரு ஆன்சரை பிக் பண்ணுறேன், ஏ இல்லாத ஆன்சர்லாம் கட் பண்ணுறேன், ரைட்? ஸோ பி, ஏடிஎஸ்எல் ஆனது ஒரே நேரத்தில் ஒப்புமை தகவல் மற்றும் தரவுகளை ஒரே தொலைபேசி இணைப்பில் வழங்குகின்றது, ரைட்? அதாவது டேட்டாவையும் வாய்ஸையும், ரைட், தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் அவர் வாய்ஸையும் தாராரு, டேட்டாவையும் தாராரு. ஸோ பியும் அக்செப்ட் பண்ணலாம், ஏ வந்தால் பியும் வரணும். ஸோ ஏபி இருக்கிற பேக்கேஜஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணுறேன், ரைட்? ஸோ சி சொல்கிறாங்க இது பொதுவாக அதிக தரவேற்ற கதியிலும் குறைவான தரவிறக்க கதியிலும் இணைய தரவினை வழங்குகின்றது. ஸோ அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், அப்லோட் ஸ்பீட் ஹை, டவுன்லோட் ஸ்பீட் லோ. ஓகே, ஸோ இவங்க சொல்கிறது என்னது? அப்லோட் ஸ்பீட் ஹை, டவுன்லோட் ஸ்பீட் லோ. இந்த விஷயத்தை எங்களால் அக்ரி பண்ண முடியாது, ரைட்? இது யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்டிஎன்ட்ட இருக்கிறது. இது ஒரு பாரம்பரிய டயலாக் இணைப்புடன் ஒப்பிடும்போது வேகமான கதியில் இணைய அணுகலுக்காக ஒரு செலவு குறைந்த முறைமையாகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல நாம் எடுக்கக்கூடிய ஆன்சர் ஏபிடி.
சாதாரண டயல்-அப் கனெக்ஷனை விட இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பார், ப்ளஸ் லோ காஸ்ட்டில் இருப்பார், காஸ்ட் எஃபெக்டிவ், குறைந்த செலவில் இருப்பார். ரைட்? ஓகே. அடுத்து, பின்வரும் இடத்தியலில் எத்தனை மோதல் ஆள்களங்கள் குறிப்பிடப்படுகின்றது? Right. How many collision domains are represented? ஓகே. ஸோ இதில் எத்தனை collision domains இருக்கு? ரைட். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொலிஷன் டொமைன்ஸ் 9 இருக்கு. ரைட்? அப்போ அதையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவரை சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3 இவங்களுக்கு இடையிலான கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு ரவுட்டர் சுவிட்ச் 1ஓட ஏ இருக்காரு, பிசி, டிஇ இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் டொமைன்ஸ். ஓகே, டொமைன்ஸை கண்டுபிடிக்கக்குள்ள நம்பர் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸை நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் ஓகே. ஸோ எத்தனை இருக்குது இந்த இடத்துல? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ரைட்? ஸோ இந்த இடத்துல எத்தனை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் 9 டொமைன்ஸ் இருக்குது, 9 ஆள்களங்கள் இருக்குது. ரைட்? ஓகே. அடுத்து சொல்கிறாங்க ப்ராக்ஸி சர்வரை பற்றின ஒரு ஐடியா கேட்குறாங்க. ஸோ ப்ராக்ஸி எங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாஸ்டஸ்டான இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா இருந்தால் ப்ராக்ஸி தேவை. ரைட்? ஸோ ஒரு ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபியை மாற்றுறதுக்கும் ப்ராக்ஸியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? ஓகே. ஸோ இதுக்கு நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இது சேவை பயனர் மற்றும் இணையம் ஆகியவற்றுக்கு ஒரு இடைநிலை சேவையாக கருதப்படுகின்றது. ரைட்? இன்டர்நெட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில தான் இவர் இருப்பார் ப்ராக்ஸி. ஸோ அப்போ தானே ஃபாஸ்டான சர்வீஸை கொடுக்கலாம். ஸோ ஏ வரும். இணைய இணைப்பு பகிர்வுக்கு இது பயன்படுத்தப்பட முடியும். ஸோ இவர் இன்டர்நெட் கனெக்ஷனை ஷாப் பண்ணுறாரு. எஸ், இதனால இந்த ஷாப் பண்ணுறதுனால தான் ஸ்பீட் அப்ன்ற ஒரு விஷயமே கிடைக்கிது. அடுத்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் சர்வீஸ் பை ப்ராசஸ் of retrieving content from the cable which was served when previous request was made by the client. இது சேவை பயனரால் முந்தைய கோரிக்கையின் போது சேமிக்கப்பட்ட தற்காலிக சேமிப்பிலிருந்து உள்ளடக்கத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சேவை கதியை அதிகரிக்கின்றது. எஸ், இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்காக இவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேஷ் மெமரி ஒன்று இருக்காரு. ரைட்? ஸோ இதனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் யூசர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருந்தா, கேட்டிருந்தா, ரிக்வா பண்ணியிருந்தா அதையும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் இவர் மாற்றி கொடுக்கறதுக்கு பார்ப்பார். ரைட்? ஸோ சியும் எடுத்துக்கலாம். வலையமைப்பு பயனரின் ஐபி முகவரை மறைப்பதன் மூலம் அவரை மறைக்கும் அனானிமஸ் இது அனுமதிக்குது. ரைட்? ஸோ அவரோட ஐபியை கொஞ்சம் ஹைட் பண்ணி போகிறதுக்கும் ஒரு ப்ரைவேட்டான ஒருத்தர் வர்றதுக்குள்ள அவரோட ஐபியை மறைச்சி போகிறதுக்காக ரைட் அனானிமஸை பண்ணி தந்திருக்காங்க. ஸோ மறைச்சி போகிறதுக்காகவும் ப்ராக்ஸியை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நோட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏபிசிடி எல்லாம் சரி. ரைட்? ஸோ 17வது கொஸ்டின். ஓகே, 17வது கொஸ்டின் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க, என்ன லேயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ இந்த இடத்துல பாபமா இருந்தால் பௌதிக வலையமைப்பினூடாக சிறந்த பாதையினை கண்டறிவது மூலம் பொட்டலங்களை வழிப்படுத்துகின்றது. ஸோ பக்கெட்டை ரவுட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்களா இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய லேயர் பக்கெட்னு சொன்னாலே நெட்வொர்க் லேயர் தான். ஸோ தேர்ட் ஆன்சரை கட் பண்ணுறேன், ஃபோர்த் கட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டை கட் பண்ணுறேன். ஸோ எங்கள்கிட்ட மிச்சமாக இருக்கிறது என்னது? செகண்டும் தேர்டும் மட்டும்தான். பக்கெட்னா நெட்வொர்க் லேயர் தான். ஓகே. அடுத்து சொல்கிறாங்க 2 ஆனது தர்க்க இணைப்பு எல்எல்சி மற்றும் 2 பகுதிகளால் ஆனது. இது வலையமைப்பு உடன்பட்ட நெறிமுறைகளை அடையாளம் காணும் பிழை சரிபார்ப்பு மற்றும் சட்டங்களை ஒத்திசைக்கின்றது. ஃப்ரேமை பற்றி காய்ச்சிருக்காங்க. ஃப்ரேம்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியும்
டேட்டா லிங்க் லேயர் தான். பேக்கெட்னு சொன்னாலே நெட்வொர்க் லேயர் போயிருங்க, ஃப்ரேம்னு சொன்னாலே டேட்டா லிங்க் லேயருக்கு போயிருங்க. ஸோ டிரெக்டாக ஆன்சருக்கு வந்துடுறேன், செகண்ட் ஆன்சர். கண்டினியூவாக வாசிப்பமாக இருந்தால் டேட்டா லிங்க் கிளியர், பிழைகளை கண்டுபிடிக்கிறது அதுவும் ஓகே. மேக்குன்னு சொன்னாலே டேட்டா லிங்க் லேயர் தான். ஃப்ரேம் மேக்குன்னு சொன்னால் டேட்டா லிங்க் லேயர். ஐபி அடுத்து பேக்கெட்டை பற்றி கதப்பமாக இருந்தால் நெட்வொர்க் லேயர். ரவுட்டரை பற்றி பேக்கெட் ரவுட்டர், ஐபியை பற்றி கதப்பமாக இருந்தால் நெட்வொர்க் லேயருக்கு மார்க் பண்ணுங்க. ஓகே ரைட். பெரும் முனையில் உள்ள பகுதிகளை மீண்டும் இணைப்பதற்கு 3 பொறுப்பாகும். முனை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நோட் டு நோட் கம்யூனிகேஷன். நோட் டு நோட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த இடத்துல பாருங்க, செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் தந்திருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில். செக்மெண்ட் வந்து அது என்ன லேயரா இருப்பாரு? டிரான்ஸ்போர்ட் லேயர், போக்குவரத்து அடுக்கு. அடுத்து சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இரு சாதனங்களை எவ்வாறு குறியாக்கம், என்கோடிங். என்கோடிங் செய்யறது யார்? மறைக்குறியாக்கம் அல்லது குறியாக்கம் செய்யற விஷயம் செய்யறது யார்? கம்ப்ரெஷன் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியது யார்? ப்ரெசன்டேஷன் லேயர், நிகழ்த்துகை அடுக்கு. ரைட், அது ஒரு டிரெக்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ரைட், 18வது. ஸோ 18வதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லாஷ் நோட்டேஷன் தந்திருக்காங்க. இதில் உபவலைகள் எத்தனை இருக்கு? ஓகே ரைட். உபவலைகளை ஒதுக்கக்கூடிய ஐபி முகவரியின் வீச்சு. ரைட். சப்நெட் கேட்கல, ஒரு சப்நெட்டில் இருக்கக்கூடிய ஐபிட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது எத்தனை சப் நெட்ஸை என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 172 ஏ கிளாஸா பி கிளாஸா சி கிளாஸ் ஐபி அட்ரஸா? ஏ கிளாஸா பி கிளாஸா சி கிளாஸா? ரிப்ளை. குட். என்ன கிளாஸ்? பி கிளாஸ். ரைட். ஸோ பி கிளாஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு தெரியும் பி கிளாஸுக்கான டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இந்த ஐட்டை எடுத்துடலாம், இந்த ஐட்டை எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல /19 சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சப்நெட் பிட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சுட்டு இந்த /19 வச்சுட்டு சப்நெட் பிட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ பி கிளாஸ்ன்னு சொல்கிற நேரம் ஒரு 8 இந்த ஆக்டேட்டுக்கு போயிடும், அடுத்த 8 அடுத்த ஆக்டேட்டுக்கு போயிடும். ஸோ 8 8 16. ஸோ அடுத்த ஒரு ஆக்டேட்டில் தான் இந்த 3 ஒன்றுங்கிற விஷயம் விழும். ஸோ இதை நான் 8 பிட்டில் கவர் பண்ணுறேன். 4 5 6 7 8. பேலன்ஸாக இருக்கிறது எப்படி வர போகிறாரு? 1 2 3 4 5 6 7 8. ஏன் நான் லாஸ்ட் 2 ஆக்டேட்டை மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் முதல் 2 ஆக்டேட்டுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாமே 1 அப்படி வரணும். ஸோ அது அந்த ரீசன்னால தான் முதல் 2 ஆக்டேட்டை நான் எதுவும் எழுத போல, லாஸ்ட் 2 ஆக்டேட்டும் எழுதுறேன். ஸோ இப்போ பி கிளாஸ் அப்படின்னு சொல்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆக்டேட்டையும் நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு லாஸ்ட் 2 ஆக்டேட்டில் தான் வேலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 ஒன்று இருக்குமா இருந்தால் என்னால் எத்தனை சப் நெட்ஸை கிரியேட் பண்ணலாம்? கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம் 8 சப் நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணலாம். 8 உபவலைகளை என்னால் கிரியேட் பண்ணலாம். கிளியர்? ஸோ 8 நெட்வொர்க்ஸ் கிளியர் பண்ணலாம். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை ஹோஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 5 13. ஒரு நெட்வொர்க்கில் 2 13 -2 யூசபிள் ஹோஸ்ட், அதாவது ஆக்டிவ் ஹோஸ்ட், பாவிக்கக்கூடிய என்னது ஹோஸ்ட் காணப்படும். ரைட். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க்கை செய்யணுமா இருந்தால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மாறி இருக்காது. ரீசன் பி கிளாஸ். ஸோ அந்த ஆன்சரை தேடுறேன். ரைட், எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன தேடுறேன்னு சொன்னால் 172 16 0ன்னு இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா 0% ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? எஸ், இருக்காங்க. எல்லா ஆன்சரும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்த ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் 0வா இருக்க மாட்டார், 1ஆ தான் இருப்பார். ஏன்னா 172 16
ஜீரோ ஜீரோன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க் அட்ரஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்கிறது ஐபி ரேஞ்ச். அவரோட அடுத்தால் தானே முதலாவது ஐபியா இருப்பார். ஸோ இந்த நம்பர் எனக்கு தேவை ஸ்டார்டிங் ஹோஸ்ட் ஒரு சப்நெட்ல. ரைட். ஸோ நான் கதைக்க போறது என்னது ஒரு சப்நெட்டுக்கு தான். ரைட். ஸோ இந்த ஆன்சர் இருக்க பேக்கேஜை பார்க்குற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் வருவார், செகண்ட் வருவார், ஃபோர்த் வருவார். இந்த ஆன்சர் செட் மட்டும்தான், மற்றெல்லாம் இந்த ஆன்சர் பேக்கேஜ் இல்லை. அடுத்ததை யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னா எனக்கு 8 சப் நெட்வொர்க்ஸ் இருக்குமா இருந்தா 256 இதை நான் 8ஆ டிவைட் பண்ணா 32 ஹோஸ்ட ஒரு ஆளுக்கு போடலாம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல 32 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். ஸோ எண்டிங் பார்ட்டை பார்த்தமா இருந்தா வீச்சில் இதுக்குள்ள எங்களுக்கு சரியா வாரது இந்த ஆன்சர் ஓகேயா இருக்கு. ரைட். இந்த ஆன்சர் ஓகேயா இருக்கு. வெரி குட். இந்த ஆன்சர் ஓகேயா இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ரைட். இந்த இடத்துல 8 சப் நெட்வொர்க்ஸ் வர்றனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா அடுத்த ஒக்டேட்டுக்கு இப்போ 3வது ஒக்டேட்டுக்கு நான் என்ன நம்பர் வச்சிருந்தேன்? 0 தானே. ஸோ 0ல இருந்து எது வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் 32 வரைக்கும்னு சொல்லல. அது என்ன 0ல ஸ்டார்டிங் தானே. அப்போ நான் 31 சொன்னாதான் இவங்க ரேஞ்சுக்குள்ள 32 அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் வரும். அப்போ இவர் 0வா இருக்கிற நேரம் ஒரு செட் நம்பர் போய்கிட்டு இருக்கும். அப்படி 1ஆ இருக்கக்குள்ள 2ஆ இருக்கக்குள்ள என்ன நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு சப்நெட்ல எத்தனை ஆக்டிவ் ஹோஸ்ட் வர போறாங்க? 2 ⁻13 - 2 அந்த அளவுக்கு சப் ஹோஸ்ட் வர போறாங்க. சாரி, யூசபிள் பாவிக்கக்கூடிய கணனிகள் வரப்போகுது. ரைட். ஸோ இந்த ஐடியாவை வச்சுட்டு பார்க்குற நேரம் எங்களுக்கு பாசிபிளான ஆன்சர் நம்பர் 1. ரைட். இப்படி தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும். ஸோ இவரில் ஏன் இந்த இடத்துல ஏன் இங்கே நாலாவது ஒக்டேட்டுக்கு 0 வரலன்னு சொன்னால் 4வது ஒக்டேட்டுக்கு 0 வரும். அந்த 0 வர்றது நெட்வொர்க் அட்ரஸாக இருக்கும். நெட்வொர்க்கை ரீப்ரசென்ட் பண்ண அந்த சப்நெட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அட்ரஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல போட இல்லாது. ஸோ முதல்ல 1ன்னு தான் எடுக்கணும். ஸோ அப்போ அவரோட எண்டிங் பார்ட் எப்படி இருக்கும்? 254 தான் இருக்கும். ஏன் 255 வராது? ஏன் 255 வராதுன்னு சொன்னால் அது ப்ராட்காஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கேட்டது என்னது? ஐபி ரேஞ்ச். ஸோ அதனால தான் இந்த 255ங்கிற ஒரு ஆன்சரையும் நான் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகே. ரைட். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ரைட். பி கிளாஸ். ரைட். வளமே பி கிளாஸ் வர்றதில்லை, ஏ கிளாஸ் தானே வரும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த கேள்வி செய்யலாம். ரைட். ஓகே. ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வலையமைப்பு சாதனங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட். நெட்வொர்க்கிங் டிவைசஸ். ரைட். அவன் முதலாவது சொல்றாங்க ஆக குறைந்தது இரு வலையமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட சிறந்த வழி கண்டறிய நெறிமுறை பயன்படுத்தும் வலையமைப்புகளில் தரவு பொட்டலங்களை அனுப்ப சாதனம். ரைட். நான் சொல்லிட்டேன், டேட்டா பேக்கெட் அனுப்புற விஷயம் வருமா இருந்தா, ஓகே, டேட்டா பேக்கெட்ஸ் அனுப்பக்கூடிய அந்த டேட்டா பேக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருமா இருந்தா நாங்க யாரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரவுட்டர். ஸோ இவங்க சொல்றாங்க இந்த இடத்துல மேலே உள்ள கூற்றுகளில் சரியான வரிசையில் குறிப்பிடப்படும் சாதனங்கள். அப்போ ஏக்கு என்ன? அப்போ ஏக்கு ரவுட்டர் ஷுவர். அப்போ ரவுட்டரை தவிர மற்றது எல்லாமே நான் கட் பண்ணுறேன். ஓகே. பியில் ஓஎஸ்ஐ மாதிரி அடுக்கு 2ல் லேன் கூறுகளுக்கிடையே இடையே தரவு பட்டலங்களை வடிகட்டி அனுப்பும் சாதனம். அதை அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டேட்டா பேக்கெட்டுன்ற சொல்லக்கூடாது, அந்த இடத்துல சரியான வேர்ட்ஸ் வந்திருக்கணும். ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்திருக்கணும். ரைட். ஸோ செகண்ட் லேயர்ல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா சுவிட்ச். யார் அந்த இடத்துல நாங்கள் சொல்லலாம்? சுவிட்சுக்கு தான் போகலாம். ரைட். சுவிட்சோ ஹப். ரைட். ஓகே. தேர்டையும் பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். வலையமைப்பில் உள்ள சாதனங்களுக்கு பொதுவான ஒரு இணைப்பு புள்ளியை வழங்கும் ஒரு சாதனம் பல துறைகளை கொண்டுள்ளது மற்றும் ஒரு துறையில் மற்ற அனைத்து துறைகளும் வரும் பொட்டலங்களும் பிரதி செய்கின்றது. ரைட்.
A device that provide a common connection point for devices on network contain multiple port and copy packets arriving at one port to all other ports. ஒரு ஆளுக்கு ஒரு போர்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்தா அதை எல்லா போர்ட்டுக்கும் அனுப்பிடுது. இப்படிப்பட்டவட்டு பேர் என்ன? ஹப். ஸோ என்ன ஆன்சருக்கு போகலாம்? ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு போகலாம். ஓகே, ரைட். 20வது கேள்வி. ரைட். ஓகே, 20 மொடியூலேஷன்ல இது என்ன மொடியூலேஷன்? அப்போ நம்ம இந்த இடத்துல மூன்று இன்னைக்கு மொடியூலேஷனில் நடக்கிறது AM PM FM 3 தான் இருக்கு. ஸோ இதில் எங்களுக்கு பார்த்தோன்னே விடையே எடுத்துடலாம். ஸோ என்ன ஆன்சர்? இந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் மாற்றிருக்காங்க. வீச்சத் சாரி ஆம்ப்ளிடியூட். ரைட், ஆம்ப்ளிடியூடுக்கு சரியான தமிழ் வேர்ட் வீச்சம். சரியா, வீச்சத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த அளவை வச்சு தான் நான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்றதை கண்டுபிடிச்சேன். அடுத்து செகண்ட். ஸோ செகண்டுக்கு FM. ஓகே, இதை எப்படி எஃப்எம்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சில இடம் டைட்டாக இருக்கு, சில இடம் வந்து லூஸாக இருக்கு. ஸோ இப்படியான ஒரு வேலை போமா இருந்தால் ஃப்ரீக்குவன்சி மீடிரன் மாற்றப்பட்டிருக்கு. சரியா, ஸோ இதை நம்ம எஃப்எம்னு எடுப்போம். ஸோ AM FM வரக்கூடிய ஆன்சர் செட் AM FM வரணும். ஸோ AM FM வரணும், AM FM வரணும். ஸோ டிரெக்ட் எத்தனாவது ஆன்சருக்கு போயிடலாம்? 4வது ஆன்சருக்கு போயிடலாம். ரைட். ஆனால் இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கிளியராக பாருங்க. நம்ம AM FM கண்டுபிடிச்சோம், அந்த ஆன்சர் செட் இருக்கு. ஸோ அப்போ இவர் PM பேஸ் மாடுலேஷன் அவத்தை. ஸோ இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல உருவாக்கப்படுற கோணத்தை அடிப்படையிலையா வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான பிக்சர் உங்களுக்கு இருந்தால் தான் அதை உங்களால் கண்டுபிடிக்க போகலாம். ரைட், சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஷேப், திருப்பி இது டவுன் ஆகிற நேரம் இந்த மாதிரியான ஷேப் இப்படி வரும். ஓகே, ஸோ அதை நாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஷேப் டவுன் ஆகிற நேரம் இந்த மாதிரியான ஷேப் இப்படி வரக்குள்ள தான் அதை ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருந்தோம். ரைட், கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ரைட், 21வது கொஷின். ஸோ 21வது கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வடம் அதன் நடுவில் உள்ள ஒரு செப்பு கம்பியை கொண்டுள்ளதுடன் தனிமைப்படுத்தப்பட்ட பொருளால் காவலிடப்பட்டு பின்னரிடப்பட்டு வெளிப்புறமாக கடத்தியினால் சூழப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வடத்துடன் இயங்கும் ஒரு பாதுகாப்பு பிளாஸ்டிக் குறையினால் இணைக்கப்பட்டுள்ள இவ்வடத்தின் வகை என்னது? ரைட், ஒரு கேபிள் இருக்கா, அந்த கேபிளில் கன்சிஸ்ட் ஆஃப் அ காப்பர் வயர். ஒரே ஒரு செப்பு கம்பி தான் இருக்கு. ரைட், ஒரு செப்பு கம்பி இருக்குமா இருந்தால், ஒரு காப்பர் கண்டக்டர் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் யாரா இருப்பா? கோயாக்சியல். ஏன்னா இவரில் மட்டும்தான் சிம்ப்ளெக்ஸ் மோட் நடக்குது, ஒற்றை தர ஊடுகடத்தல் நடக்குது. மற்றவங்கெல்லாம் ஃபுல் டூப்ளெக்ஸ் கீழே தான் வராங்க. ரைட், STP UTP எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான். ஃபைபர் அவர் வந்து லேசர் லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல அது நம்ம கன்சிடர் பண்ண இயலாது. 22. ஸோ நெட்ஒர்க்கில் நிறைய கொஷின்ஸ் செட் பண்ணியிருக்காங்கண்ணா. ரைட், 22 வரைக்கும் வருது நெட்ஒர்க். ஒரு ஊடகத்தின் சமிச்சை பரிமாற்றம் தொடர்பாக 3 வகையான குறைபாடுகள் பற்றி. ரைட், எங்களுக்கு தெரியும் ஒரு சமிச்சை போகிற நேரம் அதுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள், அட்டனுவேஷன் சொல்லலாம், நொய்தாக்கள், தாமத சிதைவு, டிலே டிஸ்ட்ரோஷன் நடக்கும், அடுத்து இரைச்சல் நடக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளாக தெரியும். ஓகே, இப்போ இதில் கேட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், இதில் அந்த வேர்டுக்கு சரியான டெஃபினிஷன் தந்த
ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 22. ரைட். ஸோ முதலாவது நொய்தாக்கள் இது ஊடகங்களில் பரவும் போது சமிஞ்சையின் வலுவிழப்பாகும். ஓகே, குட். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அட்டனுவேஷனுங்கிறது என்னன்னு சொன்னா அந்த பவர் லாஸ் பண்றது தான் அட்டனுவேஷனு. இது ஓகே. ரைட். அடுத்து சொல்றாங்க தாமத சிதைவு பரப்பப்பட்ட சமிஞ்சையின் மீது ஊடகத்தால் ஏற்படப்படும் தனிப்பட்ட சமிஞ்சை கூறுகளின் தொடர்புடைய தாமதமாகும். ஓகே, அந்த லக்ல வர்றது. ரைட். ஸோ அதில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ பியும் இவங்க சொல்றது சரி. ப்ரொபகேட்டட் சிக்னல் நாய்ஸ் அன்வான்ட் எனர்ஜி ஃப்ரம் சோர்ஸ் அதர் தேன் த டிரான்ஸ்மிட்டர். ரைட். நீங்க அனுப்பக்கூடிய ஒரு சிக்னலை விட அதுக்கு அதை தவிர வேற எது வந்தாலுமே அந்த இடத்துல அது நோய்ஸாக தான் கன்சிடர் பண்ணும். அன்வான்டாக வரக்கூடிய ஒரு எனர்ஜி, தேவையற்ற ஒரு சக்தி. ரைட். அப்போ அதுதான் நாங்கள் இந்த இடத்துல இரைச்சல்னு சொல்லுவோம். சியும் சரி. இது ஒரு நோட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றுமே இந்த இடத்துல நாங்கள் சரியாக கன்சிடர் பண்ணலாம் 22க்கு. ரைட். ஓகே. ஸோ இப்போ தான் நாங்கள் எதுக்கு மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிஸ்டத்துக்கு மாறி இருக்கோம். ரைட். ஏபிசி மருந்தகத்தின் உரிமையாளர் தனது அன்றாட வியாபார நடவடிக்கைகளுக்கு மென்பொருள் முறைமையினை பயன்படுத்தி தனது வியாபாரத்தினை மேம்படுத்த விரும்புகிறார். ரைட். அப்போ ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண போறாங்களாம். மருந்துகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சேமித்து விற்பனை செய்யும் இடத்தில் அவற்றை தேடி பதிவு செய்யக்கூடிய கணனிமயமாக்கப்பட்ட முறைமையினை அவர் கொண்டிருக்க விரும்புகின்றார். ரைட். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் மெடிசின்ஸை தேடுறதுக்கு ஒரு சிஸ்டம் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறாரு. அடுத்து மேலும் தாமதத்தை குறைப்பதற்காக மருந்தகத்திற்கு வருவதற்கு முன் அவரது வாடிக்கையாளர் தமது மருந்து சீட்டை இக்கணனி முறைமையில் பதிவேற்ற வேண்டும். ரைட். அப்போ என்னது வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இல்லாமக்கிறதுக்காக ஃபார்மசியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு முதலே ப்ரிஸ்கிரிப்ஷன், ரைட், மருந்து சீட்டை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்லோட் பண்ணியிருக்கணும். இந்த வசதியை வழக்கமான வாடிக்கையாளருக்கு மாத்திரை வழங்குறது. ரைட். இதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. ரைட். மேலே உள்ள முறைமைக்கு எந்த வகையான மென்பொருள் மிகவும் பொருத்தமானது? ரைட். இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு டைப்பான சாஃப்ட்வேர், ரைட், மென்பொருள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது தியரியிலேருந்து டிரெக்டாக வந்து ஒரு கொஷின் தான். ரைட். ஸோ இதுக்கு என்னத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு தேடி கண்டுபிடிக்கிறது தானே. இந்த இடத்துல ஏஐஓ இல்லாட்டி ஏதோ ஒரு பிக் டேட்டா அனலைசிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை. நியூரல் எதுவுமே இல்லை. ரைட். இது சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்ட விஷயமுமே இல்லை. ஜஸ்ட் இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதை ஒரே விஷயத்த நிறைய பேர் யூஸ் பண்ணணுமா இருந்தால், ஒரு கஸ்டமரும் இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுமா இருந்தால் அது ஒரு வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேராகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு டிரெக்டான ஆன்சர் அது ஒரு டிரெக்டான ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஒரு வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஏஐ பற்றின ஒரு கதை போகுமா இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே. ரைட். ஸோ 24 மேலே உள்ள முறைமையானது செயல்சார் தேவைகள். ரைட். இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட். ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறது என்னது? அதாவது சிஸ்டத்தினால நடக்கிறது. ரைட். ரெகுலர் கஸ்டமர் ஷால் பி ஏபிள் டு லாகின் த சிஸ்டம். வழக்கமான வாடிக்கையாளர் முறைமையினுள் உள்நுழைய முடியுமாக இருத்தல். ரைட். ரெகுலர் கஸ்டமர் உள்ளுக்கு சிஸ்டத்துக்குள்ளே வரலாம் சொல்லலாமா? இந்த ஒரு பாயிண்ட்டை எஸ் நாம சொல்லலாம். ரைட். ஏ வரும். ஏன்னா ரெகுலர் கஸ்டமருக்கு தானே செய்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க வியாபார செயல்முறையை தாமதப்படுத்தாமல் வேலை செய்வதற்கேற்றவாறு முறைமை வேகமாக இருத்தல் வேண்டும். ஓ, ஸ்லோ ஆகாமல் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ஏன் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லக்கூடாது? ரைட். அவங்க அந்த இடத்துல மெயினான ஃபங்க்ஷன் அதுதானே சொல்கிறது. இதில் பேரே ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட். செயல் சார்ந்த தேவை, அந்த செயலில் இருக்கக்கூடிய தேவை.
ரைட், இந்த டி ஒரு டவுட்டாக வச்சுட்டு பார்ப்போம். கணனியின் பயனர் இடைமுகம் வாடிக்கையாளருக்கு எதுவித குழப்பமின்றி செயற்படுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும். ரைட், யூசருக்கான ஒரு நல்ல இன்டர்ஃபேஸ் வேணும். ரைட், ஸோ யூசருக்கான நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும்னு சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, வித்தவுட் எனி கன்ஃபியூஷன், குழப்பமின்றி செயற்படுத்துவதற்கு அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. யூசருக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கொடுப்போம், அது ஓகே. ஆனால் அந்த குழப்பமின்றி, வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். அதே மாதிரி தான் பாருங்க, என்னது, சிஸ்டம் வந்து டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, தாமதமின்றி வேலை செய்யணும். ஓகே, அந்த வேர்ட்ன்றனால தான் இந்த பியும் சியும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லலாதே, அந்த வேர்ட்ஸ் வரக்கூடாது. அந்த வேர்ட்ஸ் வருதா இருந்துச்சுன்னு சொன்னால் அது நான் ஃபங்க்ஷனலுக்குள்ளே போகும். ஏன்னா நான் ஃபங்க்ஷனலுங்கிறது என்னது, ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லை லிமிட்டேஷனை பற்றி கதைப்பாங்களா இருந்தால் அந்த இடத்துல வர்றது என்னது, நான் ஃபங்க்ஷனலாக இருப்பார். ரைட், ஓகே. அடுத்து அடுத்தது என்ன சொல்றாங்க, மருந்து விவரங்களின் அடிப்படையில் காலாவதியான மருந்துகள் பற்றி பயனரை எச்சரித்தல் வேண்டும். ஓகே, ஏதாச்சும் ஒரு மெடிசின் தர நேரம் இது இந்த டேட்ல எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறத எல்லாட்டோன்னு கொடுக்கணும். இது கொஞ்சம் பாருங்க, அந்த பேசிக்கா மெயினான ஃபங்க்ஷனே கிடைக்குது. ஸோ இதுல சரியான ஆன்சர் நாங்க சொல்லலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஆன்சர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ரைட், ஸோ இந்த இடத்துல ரைட், ஏடி ரெண்டு சைடுமே ஓகே. ரைட், இந்த கொஷின் பாப்போம், ஒரிஜினல் ஸ்கீமை செக் பண்ணணும். ரைட், எந்த வியூவில் இதை பார்க்குற நேரம் நான் தேர்ட் ஆன்சரை உங்களுக்கு சரின்னு சொல்லுவேன். தேர்ட் ஆன்சர். ரைட், ரைட், தேர்ட் ஆன்சரை சொல்லலாம், இங்கிலீஷ் மீடியம் சைட். தமிழ் மீடியத்துக்கு ஆன்சரே இல்லை. ரைட், நம்ம வேணால் அதை ஸ்கீமோட ஒரிஜினலோட செக் பண்ணி பார்ப்போம். ரைட், ஸோ இது ஹோல்டில் வைங்க. 24th கொஷின், 25 25 பார்க்குற நேரம் இது பாஸ் பேப்பரில் உள்ள ஒரு கொஷின். ஓகே, டிரெக்ட் பாஸ் பேப்பரில் உள்ள கொஷின். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சரை மார்க் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. 25 எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க. 25. ரைட், என்ன ஆன்சர்? ஸோ மாடல்ஸ் தந்திருக்காங்க. இப்போ மாடல்ஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். எங்களுக்கு தெரியும் வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ண தான் போகணும். ஏன்னா அது அந்த 1 by 1 ப்ரோசஸில் வருது. ஸோ அப்படியான ஒரு விஷயம்தான் வாட்டர்ஃபால். ஸோ வாட்டர்ஃபாலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுதி பயனர் தேவைப்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது. ரைட், ஏன்னா ஒரு கிளியரான டிஃபைன்ட்
ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாட்டர் ஃபாலை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒன் டைம் தானே. ஸோ ஸ்டார்டிங்லேயே தேவைகள் நன்கு இனங்காணப்பட வேண்டும். ரைட். அடுத்து ப்ரோட்டோடைப்பிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் யூசர்ட ஃபீட்பேக்கை எடுத்து வேலை செய்யக்கூடியதை தான் நாங்கள் சொல்லுவோம் ப்ரோட்டோடைப்பிங். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் சரியாக வாரது என்ன அப்படின்னு சொன்னால் யூசர்ட ஃபீட்பேக் எடுத்து வேலை செய்யணும். யா, ஃபீட்பேக், பின்னூட்டல், ஃபீட்பேக். ஓகே. ஸோ ரெண்டுக்கு அப்போ ஒன்றுக்கு வரணும் டி, ரெண்டுக்கு வரணும் சி. ஃபீட்பேக்குன்றனால தான் அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ரைட். ஸோ ரெண்டு நான் சிக்கு எடுப்பேனா இருந்தா சி. 3 ஸ்பைரல். ஸ்பைரல்னு சொல்கிற நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. ரைட். ரைட். ஸோ ஸ்பைரலுக்கு நான் கொண்டு வர விட ஏ. ரைட். கொஞ்சம் அந்த ரிஸ்கான இடத்துல மாறி மாறி வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு இந்த ஸ்பைரலை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆர்ஏடி அப்படின்றது என்னது? ரேபிட், விரைவு பிரயோகம் மாதிரி. ரேபிட் அப்ளிகேஷன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ரேபிடுங்கிறதே என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால் அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் இருக்குது? ரைட். நிலையான தேவைகளுடன் ஈடுபட்டுள்ள புதிய வியாபாரத்துடன் கூடிய கருத்து திட்டத்திற்கு இது மிகவும் பொருத்தமானது. It is suitable for a project with a new business engaged with stable requirement. Yeah. So agile நாங்க V. Rapid application விரைவு பிரயோக மாதிரிக்கு நாங்க B கொண்டு வரலாம். ஸோ அஜைலுங்கிறது அந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அஜைல் சுறுசுறுப்பு மாதிரிக்கு இது ஒரு மீள்செயல் மென்பொருள் அபிவிருத்திக்கான அணுகுமுறை குறிக்கின்றது. மேலும் இந்த முறைமையானது பணிகளை நேர ஐடினுள் சிறிய மீள்செய்களாக பிரிக்கின்றது. ரைட். ஸ்மால் இட்டரேஷன் ஸ்லைசஸ் பண்ணிட்டு அதை ஃபாஸ்ட்டாக முடிக்கிற ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு சொன்னால் அஜைல். ஸோ அஜைலுக்கு நாங்கள் போடுவோம் இ. ஸோ இதோட ஆன்சர் செட்டை பார்ப்பீங்கன்னு சொன்னால் டிசி. இதை கட் பண்ணுறேன், இதையும் கட் பண்ணுறேன், இதையும் கட் பண்ணுறேன். ஸோ டிசி ஏஇபி. ஃபோர்த் ஆன்சர் சரி. 4வது ஆன்சரை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஓகே. அடுத்து நீர்வீழ்ச்சி மாதிரி வாட்டர்ஃபாலை பற்றி கேட்குறாங்க. ஸோ வாட்டர்ஃபாலை பற்றி கேட்குற நேரம் உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் மென்பொருள் அபிவிருத்தியின் போது பயனர் ஈடுபாடு குறைவாக இருக்கும். ரைட். யூசர் இந்த இடத்துல தேவையில்லைண்ணா. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டுக்கான ஒருத்தர் தானே இருப்பார். ஸோ யூசர்ட இன்வால்மெண்ட் மினிமமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குது தானே, அதாவது ப்ரோட்டோடைப்பிங்கெல்லாம் யூசர் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஏன்னா அவர்கிட்ட ஃபீட்பேக் எடுத்து தானே வேலை செய்கிறோம். ரைட்டுப்பா, அவர்கிட்ட விஷயம் இல்லை. இது கொஞ்சம் வாட்டர்ஃபால்ன்றனால எல்லாமே டெவலப்பர் கையில் தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் யூசர்ட இன்வால்மெண்ட், அவர்கிட்ட ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்து ஏனைய முறைவழி மாதிரிகளை பார்க்க நன்கு ஆவணப்படுத்தப்பட்டதாகும். எஸ். ஏன்னா கொஞ்சம் வெல் டாக்குமெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னாலும் அது வாட்டர்ஃபால் திருப்பி ரிவர்ஸ் எல்லாம் போக இயலாது. ஸோ ஒன் டைம் தான். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும், நல்லாவே செய்யணும், வெல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். இது தற்போது பிரபல்யமான ஒரு பழைய மாதிரி ஆகும். இட் இஸ் அன் ஓல்டு மாடல் தட் இஸ் நாட் பாப்புலர் நவ். பிரபல்யம் இல்லாத. இப்போ எஸ் பாப்புலர் இல்லை, ஆனால் பழைய மெத்தட்.
ஓகே. ஸோ என்ன ஆன்சருக்கு வரலாம்? ஏபிசி ஒன். ஓகே, ரைட். அடுத்து 27 டெஸ்டிங். முறைமையானது ஒவ்வொரு பகுதியும் தனிமைப்படுத்தி தனித்தனி கூறுகள் சரியானவை என்பதை காட்டுவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை என்னது? தனித்தனியா டெஸ்ட் பண்றத என்ன டெஸ்டிங்னு சொல்லுவோம்? யூனிட் டெஸ்டிங், அலகு சோதனை. ரைட். 28 which of the following is are correct about custom software? கஸ்டம் சாஃப்ட்வேரை பற்றின சரியான விஷயம். கஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னது? எனக்கு விருப்பமான சாஃப்ட்வேரை நானே கிரியேட் பண்ணுறேன், அதுதான் கஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்ல வர்றேன். ஸோ கஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றின சரியான விஷயம் கேட்குறாங்க. ஸோ இதில் அவை குறிப்பிட்ட பயனர்களின் தேவையில் நிறைவு செய்வதற்கு அபிவிருத்தி செய்யப்படுது. ரைட். ஆமாம், யூசர்ட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது தான் கஸ்டம் சாஃப்ட்வேர். தனிப்பயனாக்கப்பட்ட பொதி. ஓகே. சந்தையில் கொள்வன செய்யக்கூடிய மென்பொருட்கள் பொதியுடன் ஒப்பிடும்போது அவற்றில் பெரும்பாலான வசதிகள் பயனர் பயன்படுத்துவாரை. சும்மா சாதாரண ஒரு காட் சாஃப்ட்வேர் பேக்கேஜை விட இவற்றை கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. எஸ், அதை நாங்கள் எடுத்துக்கலாம். அவை சந்தையில் கொள்வன செய்யக்கூடிய மென்பொருள் பொதியுடன் ஒப்பிடும்போது செலவு குறைந்தது. இல்லை, காஸ்ட் கூட. ஏன்னா நான் நார்மலாக காட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் நான் சாதாரணமாக வரும். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு படித்து கொடுத்துருக்கேன் காட்ஸ். ஸோ கஸ்டம் பேஸ்ட் சாஃப்ட்வேர், இந்த தனிப்பயனாக்கப்பட்ட பொதின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இதை தனியாக செய்ய போகிற நேரம் எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக காஸ்ட் கூட வரும். அது இல்லாமல் டைம் கூட. நான் தனியாக அடிஷ்னலாக செய்யுமே என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ரைட். அப்போ இதில் ஏபி சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுக்கலாம். ரைட். ஸோ 29 ரைட், சேம். இது ஒரு பாஸ் பேப்பரில் ஐடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம், டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், எக்ஸ்பர்ட் சிஸ்டம், நிறைவேற்று உதவு முறைமை, தீர்மான உதவு முறைமை, வல்லுநர் முறைமை. ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு டிசிஷன், தீர்மானம் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்தால் தீர்மான உதவு முறைமை. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டட் ஐடியா தேவை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இந்த இடத்துல வருவார். ஓகே, ரைட். ஸோ எந்த ஆன்சர் எடுக்கலாம்? ரைட். ஸோ எதை ஆன்சர் எடுக்கலாம்? 29 கண்டுபிடிங்க. ஒன்றுக்கு சி எடுக்கிறேன். ஏன்னா உங்களோட தியரியை எடுத்து பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டத்துக்கு இதே தியரி நான் தந்திருக்கேன். ரைட். அடுத்து டிசிஷனுக்கு, ஓகே, டிசிஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம். தீர்மானம் எடுக்கும் ஒரு தகவல் முறைமை ஆகும். ரைட். எக்ஸ்பர்ட்டுக்கு இதுக்கு வரேன். ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, நாலேஜுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாரு, அறிவுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாரு. சிக்கலான பிரச்சனை, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராப்ளம். ரைட். அப்போ அதுக்காக நாங்கள் எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை போடுவோம். ஸோ இது இருக்கக்கூடிய ஆன்சர் செட்டை பார்த்தா 5th ஆன்சருக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ரைட். சரி. அடுத்து சொல்றாங்க, SSIDM பயன்படுத்தி வரையப்பட்ட DFT பற்றி பின்வரும் கூட்டுகள் எவை சரியானது? ரைட். SSIDMங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி DFT வரைஞ்ச மாதிரி இருந்தா எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். வெளிப்புற உள்பொரு பெரும்பாலும் தரவு ஆதார மூலம் மற்றும் மூழ்கிகள் சிங்க் என குறிப்பிடப்படுகின்றது. எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ்ங்கிறது டேட்டா. ஓகே. முறைமையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகவலும் ஆரம்பத்தில் ஒரு முறைவழியிலிருந்து பெறப்படுகின்றது. DFT.
கண்டெக்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்ச பிறகு தான் நாங்கள் டிஎஃப்டியை வரைய போவோம். ஸோ இவங்க இந்த இடத்துல சொல்றாங்க முறைமையில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவலும் ஆரம்பத்தில் ஒரு முறைவெளியிலிருந்து பெறப்படுகின்றது. ஒரு ப்ரோசஸ்ல இருந்து எடுப்போமா? ஒரு ப்ரோசஸ்ல இருந்து நாங்க இன்ஃபர்மேஷனை எடுக்க போக மாட்டோம். அதுவும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓ பி ஆன்சர் கன்சிடர் பண்ண முடியாது. சிய பாருங்க, தரவு பாய்ச்சலானது ஒரு ஓர் தரவு சேமிப்பிலிருந்து இன்னொரு தரவு சேமிப்புக்கு மாத்திரமே செல்ல முடியும். ஆ டேட்டா ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டா ஸ்டோரேஜுக்கு போக இயலாது. சி வராது. ஸோ சி வராது கன்ஃபார்ம். ஸோ சியில் ஆன்சரை கட் பண்ணி கொள்றேன். ஏ வரணும். பி வரக்கூடாது. டிரெக்ட் ஆன்சருக்கு ஏடி மட்டும்தான். பாப்பா என்ன மாதிரின்னு சொல்லி டி. ஒவ்வொரு வெளிப்புற உள்பொருளும் குறைந்தது ஒரு தரவு பாய்ச்சலுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ரைட், சரிதானே? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி அட்லீஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ளோவோட சரி இருந்தாகணும். சும்மா தனியாக இருக்கே இல்லாது. ரைட். 31 31 என்ன அப்படின்னு சொன்னால் ஏபிசி. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க, 1 to 1 என்னன்னு கேட்குறாங்க. இந்த டயக்ராம் பார்க்கக்குள்ள நாங்கள் சொல்லலாம், இந்த இடத்துல இவர்ல இருந்து இவருக்கு போறது 1. ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் பாயிண்ட் ஒவ்வொரு சிங்கிளான விஷயத்துக்கு தான் செலக்ட் ஆகுது. இவர் இவருக்கு, இவர் இவருக்கு, இவர் இவருக்கு, இவர் இவருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்க, ரைட், இந்த இடத்துல சிங்கிளா செலக்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் மல்டிப்பலும் ஆகுது. A5 பாருங்க, 2 லைன் வந்திருக்கு. ஸோ 1 to n. ஏன் இந்த இடத்துல நான் எம் செலக்ட் பண்ணாம என் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எத்தனை இருக்கு அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நம்பர் ஆஃப். ஸோ அதனால தான் அந்த ஆன்சருக்கு நான் போனேன். ரைட். ஸோ 1 to n அப்படிங்கிறதுக்கு ஐடியா என்ன? ஒரு சைடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா 1 to 1 இருக்கும். இன்னொரு சைடு 1 to மெனியா இருக்கும். ஒரு சைடு 1 to 1, ஒரு சைடு 1 to many இருந்தா ஓவராலா நாங்கள் அதை என்னன்னு சொல்லலாம், 1 to many. ஓகே. ஸோ இதுல பைனரியா யுனாரியான்னு பார்த்தா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், பைனரி. ரைட். ஸோ கேட்டிருக்க கேள்வி ஆர்டரை பார்ப்போம். ரைட். ஏன்னா ஆன்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, n to 1, 1 to n. ரைட். கேட்ட கேள்வி ஏபிஐ 2 ஆர் எனும் தொடர்புடைய குறிக்கிறது. தொடர்புடைமை ஆரின் முதலிமை மற்றும் தரம். ரைட். முதலிமை கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் கார்டினலிட்டி கேட்குறாங்க, அதுக்கு பிறகு தானே டிகிரி கேட்குறாங்க. டிகிரிங்கிறது வந்து பைனரி யுனாரி டெர்னரி, அதுதான் டிகிரி. ஸோ கார்டினாலிட்டி என்ன வரப்போகுது, 1 to 1, 1 to many, அடுத்து மெனி டு மெனி. ஸோ கார்டினாலிட்டி தான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறாங்க, முதலிமை. ஸோ 1 to 1ங்கிற செட்டுன்னு சொன்னால் இவர் தான். அதில் எனக்கு தேவை யுனாரியில் பைனரி. ஏன்னா 2 டேபிள் ஏ பிங்கிற 2 டேபிள், இது ரிலேஷன்ஷிப். ஓகே. அப்போ ஃபோர்த் ஆன்சருக்கு தான் நான் வரலாம். ரைட். ஓகே.